ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, 10th பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும் போதுங்க, நமக்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். அது எப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பீரியடில் நார்மலான ஜாப் கிடைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நார்மலாக ஜாப் கிடைக்கனாலே அதுக்கு இன்டர்வியூ பல டெஸ்டர்ஸ் வைக்கிறாங்க. அப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்னாலும் கண்டிப்பாக எக்ஸாம் இருக்க தானே செய்யும். ஆமாம், அது மாதிரி பார்க்கணும். இதில் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம் மட்டும் இருக்குது. இந்த எக்ஸாம் மட்டும் கிளியர் பண்ணினா கன்ஃபார்ம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். ஆனால் இதுக்கு வந்து எலிஜிபிள் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அது என்ன எக்ஸாம் பார்த்தோம்னா SSC தாங்க, அதாவது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். இந்த எக்ஸாமில் மட்டும் நம்ம பாஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு கன்ஃபார்ம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் இருக்குது. ஃபஸ்ட்டு SSCனா என்ன ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம், சரியா? அதாவது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ரெக்ரூட்மெண்ட் ஆர்கனைசேஷன். இப்போ இந்த இந்தியா ஃபுல்லாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அதுக்கு எம்ப்ளாயிஸ் தேவைப்படுவாங்கள்ல, அதை செலக்ட் பண்ணுறதுக்காக கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம் தான் SSC. அடுத்து SSCயில் என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது அப்படி பார்த்தோம்னா, முக்கியமாக நமக்கு தேவையானது என்னது, SSC MTS. இதான் வந்து நம்ம 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், இந்த எக்ஸாம் கன்ஃபார்ம் எழுதலாம். இப்போ நம்ம டிகிரி முடிச்சிருக்கேன், நான் வந்து இது எழுதலாம் பார்த்தா எழுதலாம். ஆனால் டிகிரி முடித்தவங்களுக்கு இன்னொரு எக்ஸாம் இருக்குது, SSC CGLன்னு சொல்லிட்டு. இப்போ 12th பாஸ் பண்ணியிருக்க பசங்களுக்கு என்ன எக்ஸாம் எழுதலான்னு பார்த்தோம்னா SSC CHSL இப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் இருக்குது. அடுத்து SSC JE, அதாவது இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்கிற எக்ஸாம் இது. அப்புறம் SSC செனோகிராஃபி, அதாவது 12th பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதுவும் இன்னொரு எக்ஸாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு எலிஜிபிலிட்டி என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். அதாவது நீ இந்தியனாக இருந்தால் மட்டும் போதும், ஃபஸ்ட்டு எலிஜிபிள். செகண்ட் எலிஜிபிள் என்னென்னா, உன்னோட ஏஜ் வந்து 18லேருந்து 27 இருக்கணும். என்ன நீங்கள் தமிழ்லைனில் 32 போட்டு இல்லை 27 சொல்கிறீங்க தானே நினைக்கிறீங்க. பொதுவாக வந்து 27 இருக்கும். சில எக்ஸாமில் 18 to 30 இல்லை 18 to 32 வரைக்கும் ஏஜ் லிமிட்டேஷன் இருக்குது. இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, ரிசர்வ் கேட்டகரிக்கு கவர்மெண்ட் ரூல்ஸ் படி ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. நெக்ஸ்ட்டு எக்ஸாம் பேட்டர்ன் பார்ப்போமா. SSC எக்ஸாம் மேக்ஸிமம் CBT ஃபார்மேட் தான் இருக்கும். CBTனா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் தான் நடக்கும். அடுத்து இதில் வந்து என்ன காமன் சப்ஜெக்ட்ஸ்லாம் படிப்பீங்கன்னு பார்த்தா, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் படிப்பீங்க. அப்புறம் ஆப்டிடியூட், அதாவது மேக்ஸ் படிப்பீங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ் படிப்பீங்க. ஜென்ரல் லாங்குவேஜ் அவேர்னஸ் இதெல்லாம் படிப்பீங்க. இதில் இங்கிலீஷ் லாங்குவேஜ் தவிர்த்து மீதி எல்லா சப்ஜெக்டையும் நீங்கள் தமிழில் ரைட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கொஷின் வரும், எக்ஸாம்லாம் ஓகேங்க, இதில் நெகட்டிவ் மார்க் இருக்கான்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இருக்குங்க. சில எக்ஸாமில் வந்து 0.25 அப்படின்னு சொல்லிட்டு மார்க் டிடெக்ட் பண்ணுவாங்க. சில எக்ஸாமில் 0.50 இப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவ் மார்க் டிடெக்ட் பண்ணுவாங்க. அதை வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் அந்த எக்ஸாமோட எக்ஸாக்ட் நெகட்டிவ் மார்க்கை வந்து டீட்டெயிலாக கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கலாம் அதை. அடுத்த கொஷின், நான் இதெல்லாம் பாஸ் பண்ணிட்டேன்ப்பா, எனக்கு எவ்வளோ சேலரி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது MTS, அதாவது 10th படித்தவங்களுக்கு பார்த்தோம்னா ஸ்டார்டிங்கே 18+ கொடுக்குறாங்க. அடுத்து வந்து CHSL அவங்களுக்கு வந்து 25,000லேருந்து 40,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. அடுத்து CGL, அது போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி 35,000லேருந்து 70+ அது வரைக்கும் கொடுக்குறாங்க. இது வந்து லொக்கேஷனை பொறுத்து வந்து சேஞ்ச் ஆகும் அவங்கவுங்க சேலரி, ஓகேவா? இது ஒரு சின்ன ப்ரிப்பரேஷன் டிப்ஸு. டெய்லி 1 to 2 hour கன்சிஸ்டண்ட்டாக படிக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஷினை வந்து சால்வ் பண்ணுறது, அப்புறம் வந்து மார்க் டெஸ்ட் வந்து எழுதி பார்க்குறது, கரண்ட் அஃபேர் வந்து டெய்லியும் ஃபாலோ பண்ணுறது, மேக்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுறது, இங்கிலீஷ் வெக்காபுலரி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா டெய்லியும் கிளியர் பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக நீங்கள் வந்து SSC எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். எப்போவுமே ஃபஸ்ட்டு ஸ்டெப் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். எவ்ரி டைம் நம்ம ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக சக்ஸஸ் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.